ஆல்ரைட், இன்னைக்கு நாங்கள் டெஸ்ட் 11 என்று சொல்லப்படுற க்ளோஸ் பேசேஜ் பார்க்க போகிறோம். உண்மையில இந்த க்ளோஸ் பேசேஜ் கேள்வி வந்து இல்லாத பாஸ் பேப்பரே இல்லை. எல்லா பாஸ் பேப்பர்லேயும் இந்த க்ளோஸ் பேசேஜ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு கட்டாயம். உண்மையாக ஒரு டிஃபிகல்ட்டான ஒரு கேள்வி தான் இது. ரைட், அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்துட்டோம்னா இதை வந்து ஈஸியாக நாங்கள் செய்யலாம். சில பேர் ஆஹ் அரை மார்க்ஸ் எடுக்கிற இதில் கூட இருப்பீங்க. அதாவது 7 மார்க்ஸ் இருக்கு, டோட்டலாக 7 மார்க்ஸ். சில பேர் 7க்கு அரை எடுக்கிற ஆட்கள் இருக்கு. சில பேர் 7க்கு 2 எடுப்பினம், 1.5 எடுப்பினம், அப்படி எல்லாம் இருக்கு. ரைட், சில வேளை 7க்கு 0 எடுக்கிற ஆட்களும் இருக்கு. ரைட், அதுக்கு மேலே 7க்கு 3 அல்லது 7க்கு 4 5 எடுத்தா ஓரளவு ஓகே. வந்து 7க்கு 5 வந்து ஓகே. 5ன்னா இப்போ எங்களுக்கு வந்து 10 சரி வர வேணும். 4 பிழை, 4 பிழை வந்தா எங்களுக்கு 5 மார்க்ஸ் வரும். அப்ப அது வந்து ஓரளவு சேஃப். சரிதானே? ஆக குறைய 2, 2.5, 1, அரை எல்லாம் எடுக்கிறார்கள் வந்து கொஞ்சம் இதை வந்து கன்சென்ட்ரேட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. இதுல எல்லா கம்பிட்டன்சிஸும் இன்க்ளூட் பண்ணப்பட்டிருக்கு. சரியா? ரீடிங் இருக்கும், vocabulary இருக்கும், கிராமர் இருக்கும், எல்லா எல்லா கம்பிட்டன்சிஸும் இதுல இருக்கும். சரிதானே? அதுதான் இதுல உள்ள டிஃபிகல்ட்டின்றது தான். இப்போ நல்லா கிராமர் செய்த பிள்ளைக்கோ அல்லது நல்லா ரீடிங் செய்யற பிள்ளைக்கோ அப்படி எந்த இல்லை. எல்லாம் செய்யக்கூடிய இங்கிலீஷ்ல இருக்கிற எல்லா ஸ்கில்ஸையும் இதுல இங்க அப்ளை பண்ணக்கூடியமா இருக்கணும். சரிதானே? இருந்தா தான் இந்த கேள்வியை செய்யக்கூடியமா இருக்கும். ஸோ நான் இன்றைக்கும் ஒரு சின்ன ஐடியா ஷேர் பண்ணிக்கொண்டு இந்த கேள்விக்குள்ள இறங்கும். ரைட், ஆல்ரெடி நாங்கள் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துனாங்க. அதே மாதிரி இன்றைக்கும் ஒரு சின்ன ஐடியா நான் ஷேர் பண்ணிக்கொண்டு ரைட் நான் இந்த கேள்விக்குள்ள இறங்கலாம்னு நினைக்கிறேன். ரைட், பாருங்க. இதில் ஒரு ஸ்லைட் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். உண்மையில இது நாங்கள் டிஃபிகல்ட்டான கொஷின் நீட்டாக பார்த்து செய்ய வேண்டிய தேவை இருக்கு. யா, இதில் கண்டெக்ஸ்ட், vocabulary அண்ட் கிராமர் அந்த கம்பிட்டன்சிஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த டிப்ஸ் கொஞ்சம் தரப்போம். மேலே இன்ட்ரடக்ஷன் வந்து கொடுக்கலாம். what are close passage questions, மற்றது importance in the GCOL examination, skill tested, comprehension, vocabulary and grammar, இப்படியான ஒரு விஷயம் இருக்கு. அப்போ read the passage carefully. முதலாவது டிப்ஸ் வந்து மெசேஜை கேர்ஃபுல்லாக வாசிக்கணும். அதை நாங்கள் நேற்று செய்தாங்க. நேற்று கிளாஸ் முடிக்கல நாங்கள் வந்து ஃபுல்லாக ரீட் பண்ணாங்க அந்த கேள்வி. ஸ்கிம் ஃபார் த மெயின் ஐடியா அண்ட் டோன், அதான் முக்கியமான விஷயம். இதில் ஸ்கிம் ஃபார் த மெயின் ஐடியா அண்ட் டோன்ன்றது வந்து நாங்கள் அந்த வில்பர் அதாவது இந்த ரைட் பிரதர்ஸை பற்றின ஒரு பேராகிராஃப்ன்றதை நாங்கள் பார்த்துனாங்க. அதான் கண்டென்ட் என்னன்னு பார்த்துனாங்க, அந்த பேராகிராஃபில் கண்டென்ட். அடுத்தது அதுக்குரிய டென்சஸ் என்னென்னு பார்த்துனாங்க. 2 பேரும் உயிரோட இல்லை, எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ன்னு வந்தது. ரைட், அதே மாதிரி சில சென்டென்ஸ் பேட்டர்னை பார்த்துனாங்க. சென்டென்ஸ் பேட்டர்ன், சென்டென்ஸ் பேட்டர்ன் என்ன மாதிரின்னு பார்த்துனாங்க. அதே மாதிரி அடுத்ததுக்குள்ள வேறு அண்டர்ஸ்டாண்ட் ஓவரால் கன்டெக்ஸ்ட் பிஃபோர் ஃபில்லிங் இந்த பிளாங்க்ஸ். அதாவது பிளாங்க்ஸுக்கு முன்னுக்குள்ள விஷயம், பின்னுக்குள்ள விஷயம்,
அந்த மாதிரியான சில விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு. ஸோ இது passage carefully, read the passage carefully என்ன ஃபர்ஸ்ட் ரீடிங்கில் இது வரப்போகுது. ரைட். இப்போ அடுத்த ரீடிங் அடுத்த டிப்புக்கு போனோம்னா என்னென்னு பார்ப்போம். டிப் 2, அனலைஸ் த blank. எல்லாரும் பிளாங்க்ல இருந்தோம்னா திங்க் பண்றது இந்த இதுக்கு என்ன விட வரும் என்று சொல்லி எல்லாரும் பிளாங்க்ல இருந்தோம்னா திங்க் பண்ண வலிக்கிறது. அப்படி திங்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர்ஸ் கடைசி வரைக்கும் வராது. ரைட். முதல்ல என்ன செய்யணும்னா ஃபுல்லாக பிளாங்கை அனலைஸ் பண்ணணும். அதுதான் அந்த வேர்ட் கிளாஸ் ஐடென்டிஃபிகேஷன். ரைட். ஒப்சர்வ் சரௌண்டிங் வேர்ட்ஸ், ஐடென்டிஃபை த ரிக்வயர்ட் பார்ட் ஆஃப் ஸ்பீச். அதான் அந்த பார்ட் ஆஃப் ஸ்பீச்ன்றது வேர்ட் கிளாஸஸ் தான் காட்டுது. நவுன், வேர்ப், adjective எட்ஸெட்ரா அது எல்லாத்தையும் பார்க்க வேண்டிய தேவை. அடுத்த யூஸ் context clues என்றது வந்து லுக் ஃபார் லாஜிக்கல் ஹிண்ட்ஸ் இன் நியர்பை சென்டென்ஸ். அதாவது ஒரே மாதிரியான சென்டென்ஸ் இருக்கும் பக்கத்திலேயே. அப்போ அந்த சென்டென்ஸே எங்களுக்கு பிளாங்க்ல வரக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அந்த மாதிரியான சில விஷயங்களை நாங்கள் பார்ப்போம். அடுத்தது கீவேர்ட்ஸ் லைக் பிகாஸ், ஹவெவர், பட். அது வந்து என்ன செய்யும்னா இந்த ரிலேஷன்ஷிப்பை வடிவா எங்களுக்கு தரும். அதாவது ஒரு எண்டுக்கு முன்னால பின்னால அப்படியான சில விஷயங்கள் இருக்குதானே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு எங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். ஓகே. ரைட். அடுத்த விஷயம் டிப் 4ல வந்து எக்ஸ்பேண்ட் vocabulary. இது கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆக்கள்லாம் இது இந்த டிப்பை நான் ஃபாலோ பண்ணலாம். இது கொஞ்சம் அட்வான்ஸாக திங்க் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கணும் தானே அவைகளுக்கு. அதாவது சினனிம்ஸை பார்க்குறது. சினனிம்ஸ்ன்றது வந்து அதில் சிமிலர் வேர்ட்ஸ். சரிதானே. அப்படியான சிமிலர் வேர்ட்ஸை நாங்கள் ஃபைன் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. மற்றது ஃபெமிலியரைஸ் யுவர் செல்ஃப் வித் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசல் வேர்ப்ஸ். இடியம்ஸ் குறைவாக தான் இருக்கும், ஆனால் ஃப்ரேசல் வேர்ப்ஸ் இருக்கும். ஃப்ரேசல் வேர்ப்ஸ்ன்றது ஒரு சொற்றொடர் மாதிரியான ஒரு விஷயங்கள். அதை வந்து கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும். நீங்கள் அதை வந்து ஓகே இப்படித்தான் இப்படித்தான் சொல்லி ஃபெமிலியர் ஆகும். அதான் அது கொஞ்சம் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுற பிள்ளைக்கு தான் இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப். அடுத்தது எலிமினேட் ராங் சாய்ஸஸ். இதில் சில விஷயங்கள் இப்போ நான் சொன்ன மாதிரி உதாரணத்துக்கு ஆமிஸா வந்ததுண்டா அங்கால ஒரு வேர்ப் ஒன் வந்து வரவே வராது. அப்படி இந்த ராங் சாய்ஸ்ன்ற விஷயம் வந்து உங்களுக்கு தெரியும் இதில் வராது என்ற ஒரு விஷயத்த நீங்கள் வந்து தெளிவாக இருக்க வேணும். இப்போ நாங்கள் நேற்று எலிமினேட் பண்ணாங்க அந்த டெஸ்ட் 9 செய்ய இந்த விட வராது, ஐஎன்ஜி வராது, ஆமிஸா இல்லை ஐஎன்ஜி வராது. ஸோ இது வேர்ப் பண்ண போடலாது என்றால் சிங்கியுலர் எஸ்ஸை சேர்த்திருக்க வேணும். அதால் இதை எலிமினேட் பண்ணுறேன். அப்படியான சில எலிமினேஷன் ஆப்ஷன்ஸ் வச்சிருக்க வேணும் நீங்கள். இது இது வந்து எல்லாருக்கும் பொதுவான ஒரு டெக்னிக். இதை வச்சிருந்தது நீங்கள் தமிழ் பாடங்களில் கூட எம்சிக்யூ கேள்விகள் செய்யல வந்து உண்மையில எலிமினேஷன் ஆப்ஷன் தான் நீங்கள் வச்சிருக்க வேணும். ரைட். அப்போ எலிமினேட் பண்ணி கொண்டு வந்து எது சரியான விடையோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நாங்கள் ஒரு நாளும் நாங்கள் வந்து சர்ச் பண்ணக்கூடாது சரியான விடையை. பிழையான விடையை சர்ச் பண்ணி அவையில தட்டி விடுறது. தட்டினா எங்களுக்கு சரியான விட ஆட்டோமேட்டிக்காக வரும். அதான் அந்த நெரோடா வந்த சாய்ஸஸ்ன்றது தான் அதுக்குரிய டெக்னிக்காக இருக்கும். அப்போ இது முக்கியமான டெக்னிக். இதை ஞாபகம் வச்சுருங்க. இதை எழுதி வச்சுருந்தான் பரவாயில்ல. எலிமினேட் பண்ணி இது இம்பார்ட்டன்ட். இது வந்து எலிமினேட் பண்ணுறது வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். இதுக்கு மட்டுமில்லை வேறு கடிகளுக்கும் இது இம்பார்ட்டண்டாக இருக்கும். ஓகே. ரைட். அடுத்த டிப்பை பார்த்தோம்னா ப்ராக்டிஸ் ரெகுலர்லி. இது நாங்கள் செய்கிறதே இல்லை தானே. நான் செய்வேன். நீங்கள் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணாட்டியும் ஜூம் கிளாஸ் அட்டென்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் செய்கிற க்ளாஸ் மெசேஜை ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட். அப்போ இன்றைக்கு நான் என்னென்னா உங்களுக்கும் ஒரு டாஸ்க் ஒன்று தருவதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது 2020 நான் வந்து செய்துட்டு உங்களுக்கு ஒரு மாடல் தருவேன். அதை நீங்கள்
எல்லாரும் செய்து எனக்கு ஆன்சர் சென்ட் பண்ண வேணும். ரைட்? அப்போ இப்போவே ரெடி ஆகுங்க. வடிவாக லிசன் பண்ணி கொண்டிருங்க. இதே டெக்னிக்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் அந்த க்ளோஸ் மெசேஜ் கேள்வியை எனக்கு செய்து தர வேணும். ஏன்னா இது முக்கியமான கேள்வி, 7 மார்க்ஸ் வர்றது எல்லாரும் இதாகிற ஃபெயிலியர் ஆகிற ஒரு கேள்வியாக இருக்கும். ரைட்? இவ்வளோதான் விஷயம். ரீகேப் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் கண்டெக்ஸ்ட் கிராமர் அண்ட் vocabulary அது செய்ய வேணும் கட்டாயம். மற்றது என்கரேஜ்மெண்ட் டு ப்ராக்டிஸ் அண்ட் ஸ்டே கான்ஃபிடென்ட். சரியா? இது என்னால் செய்ய இயலும் என்றதை யோசிக்க வேணும். ரைட்? உங்களுக்கு நான் வீடியோன்னு போட்டு காட்டலாம்னு யோசிச்சுன்னா அந்த வீடியோ எனக்கு சரியாக கிடைக்கல. ஆனால் கொஞ்சம் ஃபோனோட ஃபெமிலியராக இருக்கிற ஆட்களுக்கு அந்த வீடியோ தெரியும். எப்படி என்று சொல்லி சொன்னால், இந்த சின்ன வயசுல பழம் பொறுக்குதல்ன்ற ஒரு நிகழ்வு இருக்கு, தெரியும் தானே உங்களுக்கு? பழம் பொறுக்குதல். அந்த பழம் பொறுக்குதல் நிகழ்வை 2 பாய்ஸ் செய்வினேன். அதாவது இப்போ இப்படி விளங்கப்படுத்த போனால் அப்படி இருக்கு. வேணுங்க எப்படின்னா அந்த வீடியோ தேடினா எனக்கு இது செய்யலை. ரைட். இப்போ இதில் வந்து இதில் ஒரு பாஸ்கெட் இருக்கும், இதில் ஒரு பாஸ்கெட் இருக்கு. சரியா? இது நம்பர் 1, இது 2. சரி, இதில் ஒரு நபர் இருக்கிறார், இதில் ஒரு நபர் இருக்கிறார். ரைட்? இதில் ஒரு நபர், இதில் ஒரு நபர். மோஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இதை பார்த்துருப்பீங்க நீங்கள். இருந்தாலும் நான் சொல்கிறேன், பார்க்காத ஆக்கள் சில பேர் ஃபோனோட ஃபெமிலியர் இல்லாத ஆக்கள் இதை பார்த்துருக்க மாட்டீங்க. ரைட்? இப்படி 2 பேர். சரியா? இதில் ஆப்ஷன்ஸ் ஃப்ரூட்ஸோ சம்திங் இதில் இருக்கு, இருக்கு. ரைட்? இப்படி இருக்கு, நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கு, இந்தியாலையும் இருக்கு, இப்படி இருக்கு. சரியா? வழியா பாருங்க. ரைட்? இப்படி நிறைய எஃபர்ட்ஸ் இருக்கு, ஈக்குவலாக இருக்கு, 2 பேருக்கும் ஈக்குவலாக இருக்குன்னு வைங்க. ரைட்? ஸோ இதை வந்து அவையில் வந்து ஒரு 1 மினிட்டோ ஏதோ டைமிங் கொடுக்கிறேன். சரியா? 1 மினிட் டைமிங். இது செய்து முடிக்க வேணும். சரியா? ஸ்மார்ட்டாக செய்யணும்னா முதல் என்ன செய்வாங்கன்னா, இதை பார்க்கல ஒரு பைத்தியகாரத்தனமா இருக்கும் முதல் வந்து. சரியா? இதை வந்து ஒரு பைத்தியகாரத்தனமே என்னடா அவன் செய்யறான் மாதிரி இருக்கும். மேலே இவர் இங்கால 2ல இருக்கிறவர் ஏ பி என்று இந்த ஏ தான் வின்னரா அது கடைசியா வருவார். சரியா? இது பி. சரியா? பார்க்கறதுக்கு முதல் முதல் பார்க்கல பி தான் வின்னர் மாதிரி எங்களுக்கு தெரியும். என்ன மாதிரி நடக்குதுன்னா, இவர் வந்து என்ன செய்வாருன்னா இங்கே இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போவார். இப்படி 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 கலெக்ட் பண்ணி கொண்டு போவார். ரைட்? இப்படி கலெக்ட் பண்ணி கொண்டு போறார் இவர். ஆனா இவர் என்ன செய்யறாருன்னா இங்கே இருந்து கலெக்ட் பண்ணி கொண்டு போவார். இதைத்தான் முதல் அடுத்தவன் வந்து போடுறார், பிறகு அடுத்ததை போடுறார். இது- ஆனா இவர் தான் வின்னர். சரியா? இவர் ஒரு கட்டத்துக்கு மேல இங்க போய் இதை எடுத்தவனு வர்றது ஒரு கஷ்டமே இருந்தது. அப்ப அந்த டைமிங் வந்து இவருக்கு டிலே ஆனது. இவர் கடைசியா ஈஸியா செய்யற வேலையை உடனே செய்துட்டு கடாடன்னு செய்து இவர் வின்னர் ஆப்பாங்க. ஏன் நான் இந்த கேள்வி இதை விஷயத்தை சொல்றேன்னு சொல்லி சொன்னா, இது வந்து எங்களை இங்கிலீஷ் பேப்பர் செய்யற மாதிரி தான். செகண்ட் பார்ட் கொஷனு நீங்கள் செய்யல, நீங்க வந்து கட்டாயம் என்ன செய்யலாம்னா முதல் ரைட்டிங் பார்ட் கஷ்டமான விஷயங்களை செய்து முடியுங்க. எஸ்ஏ எழுதுறது, மற்றது பார் சார்ட் பை சார்ட் எழுதுறது, மற்றது க்ளோஸ் மெசேஜ், இவ்வளத்தையும் நீங்க செய்து முடிச்சிங்கன்னா வேற மாதிரி தான் கஷ்டமான விஷயத்தை நீங்கள் செய்யறது. இது எல்லாமே கஷ்டம், இங்கே ஓடி எடுக்கிறது கஷ்டம். பிறகு டெஸ்ட் 9, 10 அதுகள் வந்து நோமலாக செய்கிற விஷயங்களை தூக்கி கடகடன்னு செய்துட்டு போயிடலாம். ரைட்? ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் நான் இந்த வீடியோவோட முடிக்கிறேன் இல்லையா கிளாஸை. எனக்கு ஒரு ஆள் அனுப்பியிருக்கிறேன், ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அந்த வீடியோ இருக்கா சார் ப்ளே பண்ணுமா. ரைட்? அப்போ செஷன் முடியல நான் வந்து அந்த வீடியோ போட்டு காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ ஆக்டிவாக இருக்கு. ரைட்? இம்பார்ட்டன்ட்
எங்களுக்கு என்னண்டா நாங்கள் என்னதான் இதாக படித்தாலும் ஹார்டாக படித்தாலும் ஒரு சில ஸ்மார்ட் ஒர்க்குகளை செய்தால் தான் வந்து நாங்கள் வந்து ரிசல்ட்ஸ் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கு. ஏன் நான் இதை சொல்கிறேன்னா எஸ்ஏயை கடைசியாக எழுத வலிக்கிறீங்கன்னு வைங்களேன், கடைசி ½ வந்து எஸ்ஏ எழுத வலிக்கிறீங்கன்னா அது ஒரு உங்களோட மைண்ட் வந்து எப்படா எக்ஸாம் முடியுமென்ற ஒரு மாதிரியான மைண்ட் இருக்கும். ஒரு ஃப்ரெஷ் மைண்ட் இருக்காது, நியூ ஒகேபுலரிஸ் வராது மைண்டுக்கு. அப்போ நாங்கள் என்ன செய்வோம்னா எஸ்ஏ எழுத கொஞ்சம் ஏனோ தானோ உண்டு கிடைக்கிற வேர்ட்ஸை போட்டு போட்டு எழுதுவோம். அப்போ அதுக்குரிய மார்க்ஸ் தான் எங்களுக்கு வரும். அதே மாதிரி எங்களோட எழுத்துக்கள் எல்லாம் சீராக இருக்காது. பட் செகண்ட் பார்ட் பேப்பர் உங்கள்ட்ட தந்த உடனே இருக்கிற மைண்ட் செட்டுக்கும் பேப்பரை கொடுக்க இருக்கிற மைண்ட் செட்டும் வித்தியாசமே இருக்கு. அப்போ இது முக்கியமானது. ஒரு எக்ஸாம் செய்யல, இந்த இங்கிலீஷ் எக்ஸாம் செகண்ட் பார்ட் செய்யல, இதை மைண்டில் வச்சுக்கணும். ஷுவர்லி யூ கேன் ஸ்கோர் எபோவ் 45. சரியா, 60க்கு 45 நீங்கள் வடிவாக சூஸ் பண்ணலாம். சில என்ன சொல்கிறது எடுக்கலாம். ஆனால் இப்படியான டெக்னிக்கெல்லாம் ஃபாலோ பண்ண வேணும். ஒரே சின்ன கேள்வியில் இருந்தாலும் டைமை வேஸ்ட் பண்ணிக்கொண்டு இருக்கக்கூடாது. பெரிய கேள்விகளை பார்த்து செய்துட்டோம்னா எங்களுக்கு திருப்தியாக இருக்கு. ஓகே ரைட், இப்போ நாங்கள் கேள்விக்கு வருவோம். அதில் என்ன சொல்லப்படுதுன்னு பார்ப்போம். ஏற்கனவே நாங்கள் வாசிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் ரீடிங் வேர்ட் கிளாஸஸும் மார்க் பண்ணாங்க. எக்ஸ்பெஷலி திரும்ப நான் உங்களுக்காக திரும்ப மார்க் பண்ணுறேன். புதுசாக வந்து ஆக்கிலம் இருக்கிறீங்க இன்னைக்கு. ஸோ இதில் எக்ஸ்பெஷலி என்றது வந்து அட்வர்பாக இருக்கும். அட்வர்ப் ட்வின்ஸ்ன்றது நவுன், ரைட். வெஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ் அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ். டுகெதர் அட்வர்ப். கைட்ஸ்ன்றது வந்து நவுன், டிஃப்ரெண்ட் adjective. My brother's noun, quite maybe the noun or adjective ரெண்டுமே வரலாம். noun or adjective, right. அடுத்தது beginning என்றது வந்து verb 4. liked வந்து verb 2 அல்லது verb 3. verb 2 இருக்குமே, இந்த past tense கண்டுபிடிச்சிட்டோம். verb 2 இருக்கலாம். interest வந்து noun, making வந்து making verb 4, right. in வந்து preposition, bicycles noun, also வந்து be verb. இப்படி நான் போடுறது. நான் சொன்ன மாதிரி 75% இதை போட்டாலும் ஓகே, அல்லது 50% போட்டால் கூட உங்களுக்கு சக்ஸஸ் தான். மிச்சம் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து செட் ஆகும். The Wright brothers Wilbur and Orville are well known for inventing the aeroplane. Wilbur Wright was born. பாருங்க, இந்த was born என்ற விஷயத்தை நாங்கள் என்ன செய்யலாம், நான் ஹிண்ட் இருக்குமென்னு சொன்ன மற்ற சென்டென்ஸில் ஹிண்ட் இருக்குமென்னா இதுதான் இந்த ஹிண்ட். இந்த was born, சரியா. அப்போ அதே was born இங்கேயும் வரப்போகுது, was born. அப்படி ஈஸியாக போட்டோம்னா அதே மாதிரியான வசனங்களை தேர்றது. சரியா, மேலேயும் was born இருக்கு. ஸோ இங்கே was born. டேட்டு இன் டேட்டு. அப்போ இதில் நியர்ன்ற ஒரு ப்ரப்போசிஷன் இருக்கிறபடி நியர் இண்டியானா அந்த ஒரு ப்ரப்போசிஷன் இங்கே நியர் அந்த இந்தியானாக்கு பக்கத்தில் என்ன வர மாதிரி டேட்டுன்றதும் ஒரு பிளேஸ். அப்போ பிளேஸ்ன்றபடியாக நாங்கள் இங்கேயும் ஒரு ப்ரப்போசிஷனை சூஸ் பண்ணலாம். ப்ரப்போசிஷன் ஒன்றே ஒன்று தான் இருக்குது, இன் மட்டும்தான். அதை கொண்டு வந்து வடிவாக எழுதலாம். அப்படி தான் நாங்கள் சூஸ் பண்ணுறோம். தனியாக பிளாங்க்ல இருந்தோம்னு பார்க்கவே இல்லை விடையே. Dayton, Ohio is place on August 19, 1871. இந்த சென்டென்ஸையும் மேலே இருக்கிற சென்டென்ஸையும் இங்கே இருக்கிற சென்டென்ஸையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான சென்டென்ஸ் தான். பட் இங்கே வாஸ் பவுன்னு போட்ட நாங்கள், ஆனால் இங்கே நியர்ன்னு போடல. ஏன்னா we don't have நியர்ன்ற ஒரு விஷயம் இங்கே இல்லை. ஸோ இன்ன போகிறோம். இப்படியான கேள்வியெல்லாம் வேறு ஈஸியான கேள்வி. இதை விட ஈஸியான கேள்வி தான் அடுத்தடுத்த பாஸ்ட் பேப்பரில் வந்துருக்கு. The Wright brothers were like. அப்போ ரைட் பிரதர்ஸ் சப்ஜெக்ட், வேர் வந்துட்டு லைக் என்ன மாதிரி,
அப்ப லைக்னா என்ன சார்? ஆமிஸா வேர்ஸ் பத்தில வேர்பன் வராது. இங்க வேர்பன் போட்டிருக்கு என்ன மாதிரியான திங்கிங்கா இருக்கு. அது வந்தா உண்மையில லைக்ன்றது வேர்ப் இல்லையா? அப்ப நீங்க ரைட். அப்ப லைக் எப்படி இருப்பினோம்னா ட்வின்ஸ் மாதிரி இருப்பினோம். அப்ப ட்வின்ஸ் என்ன ட்வின்ஸ் போடலாம். அப்ப லைக்னு இப்படி ஒரு வந்ததுன்னா இங்கால வேர்ம் வந்து அல்லது ஆமிஸா ஏதாவது வந்தா இப்படி ஒரு நவுன் ஒன்று இதுக்குள்ள வருமன்றதை ஞாபகம் வச்சிருக்கணும். இங்கே ஃபுல் ஸ்டாப் இருக்குது, ஃபுல் ஸ்டாப்பை கவனிக்கணும். சப்போஸ் ஃபுல் ஸ்டாப் தெரியாட்டிக்கு இதை டே என்று கேபிட்டலில் ஸ்டார்ட் பண்ணது அதையும் கவனிக்கணும் முக்கியமாக. ரைட், இதை கவனிக்கணும். நீங்கள் எக்ஸாம் செய்ய இதை தான் செய்யணும். கூடுதலாக பென்சிலால் இதெல்லாம் மார்க் பண்ணி இப்போ நான் சொல்ல சொல்ல நீங்கள் சில இதெல்லாம் எழுதி நோட் பண்ணி கொண்டிருக்கும் சில பிள்ளைகள். சரி, சில பிள்ளைகள் என்ன செய்யணும்னா ஓகே இது ஓகே கேபிட்டலாக கவனிக்கணும். பிளாங் இருக்குது, மச்சிங் ஒரே மாதிரியான சென்டென்ஸை ஃபைன் பண்ணணும். அதெல்லாம் நீங்க எழுத 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 திரும்ப அதை பார்க்க தேவையில்லை. ஒரு விஷயத்தை எழுதினாவே எங்களுக்கு ஞாபகத்துல இருக்கு. தே ஹேட் த சேம். அப்ப சேம்ன்றது ஒரு அட்ஜெக்டிவ் என்னபடியா நாங்கள் என்ன செய்யலாம்? இதுக்கு நவுனை சர்ச் பண்ணலாம். சேம் பைசிக்கிள்ஸ் இருக்காது, சில வழி இருக்கலாம், பைசிக்கிள்ஸை போடலாம். ரைட். அதே மாதிரி சேம் இன்ட்ரெஸ்ட் என்ற ஒரு விஷயம் இருக்கு. சேம் பிரதர்ஸ் சேம் கைட்ஸ் இருக்கா? கைட்ஸும் பைசிக்கிளும் இன்ட்ரெஸ்டும் வரக்கூடிய சந்தர்ப்பம் இருக்குது. ஆனால் கைட்ஸை வச்ச ஒரே மாதிரியான பட்டங்கள் வச்சிருக்கணும் வந்து வச்சிருந்தேன்னு சொல்லலாம். அது இப்போ சைக்கிள் வச்சிருந்தேன்னு சொல்லலாம். ஸோ சைக்கிள் மற்றது இன்ட்ரெஸ்ட், அது ரெண்டு நவுனையும் நாங்கள் போட்டு பார்க்கலாம். பட் இங்கே சைக்கிள் தான் சூட்டபிள், இது சொல்லி சூட்டபிள் இல்லை, இன்ட்ரெஸ்ட் தான் சூட்டபிள்ன்றபடியே இன்ட்ரெஸ்ட்டை போடும். இதுதான் நீங்க உங்களோட இடத்துல இருந்து நான் செய்கிறேன். நீங்கள் ஒரு எக்ஸாம் பேப்பர் செய்யல இப்படிதான் செய்வீங்க, இப்படிதான் செய்ய வேணும். செய்தாதான் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. தே பிளேட் ஒர்க்ட் பிளான்ட் எவ்ரி திங். சரியா? அப்ப தே இப்போ நான் சொல்லியிருக்கிறேன் இப்படி ஒரு டெக்னிக் இருக்கு. எங்களோட எஸ்ன்ற ஒரு விஷயம் இருக்கு, இங்க தே இருக்கு, வி டூ இருக்குது, ரெண்டு வி2 இருக்குது, மூன்று வி2. ரைட். நான் சொன்னேன் கமா கமா போட்டு அண்ட் பிளான்ட் போட்டுட்டாங்க. அப்போ வி2 இருக்கு, ஓ இருக்கு. ஒரு வசனத்துல முக்கியமான பகுதிகள் எல்லாம் இருக்குமா இருந்தா, அதாவது சப்ஜெக்ட் வேர்ப் டு ஒப்ஜெக்ட் முக்கியமான பகுதிகள் எல்லாமே இருக்குது. எது இல்லை? அப்ப முக்கியமான பகுதிகள் எல்லாம் இருந்தா கட்டாயம் we have to choose adverb. சரியா? ஒரு adverb தான் நாங்க சூஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. அப்ப இதுல ரெண்டு adverb இருக்கு. மேல வாசிச்சு பார்ப்போம். ரெண்டு adverb போட்டு they played worked and planned everything especially என்று வராது. எஸ்பெஷலி என்றது ஒரு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாதிரியான விஷயம் இருக்கு. ஸோ இங்க adverb என்ன? they played worked and planned everything together. அப்ப அதாலதான் இதுல டுகெதர் வந்திருக்கு. எல்லாருக்கும் இந்த கேள்விக்குரிய விட தெரியும். பட் என பேருக்கு தெரியாது இந்த விடையை நாங்கள் இதுல போட்டுனாங்க. சரி, அதுக்காக தான் நான் இதை வந்து உங்களுக்கு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஸோ மைனூட்டா கவனிச்சு கொண்டுருங்க. என்ன டவுட்னாலும் நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம். பட் நீங்கள் இதே மாதிரி கேள்வி நான் இப்போ தெரியல வந்து ஒரு செய்யக்கூடிய மாதிரியான ஒரு கெப்பாசிட்டியில இருக்கவன். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் தேவர் ஆல்சோ ரைட், தேவர் ஆல்சோ டேஸ்ன்னு வந்துடுது. சரியா? அவைகள் இப்போ ஒரு விஷயத்த நாங்கள் ஆப்போசிட்டா போறோம். ரைட். அப்போ ஒன்றா செய்தாலும் சில விஷயங்கள்ல வேல் தேவ என்று வரும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஈஸியா ஞாபகம் வச்சிருக்கிறதுக்கு ஒரு சென்டென்ஸ் சிம்பிள் ப்ரெசென்ட்ல ஒரு சென்டென்ஸ், மற்றது சிம்பிள் பாஸ்ட்ல ஒரு சென்டென்ஸ். ஷீ இஸ் பியூட்டிஃபுல். சரியா? ஷீ இஸ் பியூட்டிஃபுல். இப்படி ஒரு இதை வச்சிருக்கு. அடுத்தது தே ஆர் பியூட்டிஃபுல். ரைட். அடுத்த விஷயம் ஷீ வாஸ் பியூட்டிஃபுல். நான் இதை எழுதி வைங்க நீங்களும் பியூட்டிஃபுல். அதே மாதிரி தேவ பியூட்டிஃபுல். பியூட்டிஃபுல் என்றது
அட்ஜெக்டிவ் வந்து சின்ன பிள்ளைக்கும் தெரியும் இல்லையாமா? ரைட். அப்ப பியூட்டிஃபுல்ல நாங்கள் அட்ஜெக்டிவா எடுத்தோம். உங்களுக்கு ஒரு ஈஸியான சென்டென்ஸை வச்சுக்கொண்டு கஷ்டமான சென்டென்ஸை உடைக்கிறோம் எங்களோட வேலை. அப்ப இந்த ஈஸியான சென்டென்ஸ்ல உங்களுக்கு தெரியுது இந்த ஆமிஸா ஓஸ்வர்க்கு பக்கத்துல, ஆமிஸா ஓஸ்வர்க்கு பக்கத்துல நாங்கள் ஒரு அட்ஜெக்டிவை போடலாம்ன்ற ஒரு விளக்கம், இந்த அட்ஜெக்டிவை நாங்கள் போடலாம்ன்ற ஒரு விளக்கம் உங்களுக்கு மைண்டில் செட் ஆகுது. இதை வச்சுக்கொண்டு நாங்கள் நிறைய விஷயத்தை உடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வேணுமா தே என்ற சப்ஜெக்ட், வே என்ற சப்ஜெக்ட், சாரி வேர்ப், ஆல்சோ என்ற adverb, ஆல்சோ. அப்போ எங்களுக்கு மிஸ் ஆகிறது வந்து இங்கே ஒரு அட்ஜெக்டிவ் தான். அட்ஜெக்டிவ் ஏதாவது இருக்கா இங்கன்னு பார்த்தா குவைட் இருக்குது, மற்றது டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ குவைட் எங்களுக்கு ஒரு டவுட் என்னென்னா அது ஒரு ஆளுக்கு குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும், அல்லது ரெண்டு பேரும் குவைட்னு வராது. ஆல்சோ குவைட் வர்றது சந்தர்ப்பம் வந்தாலும் சப்போஸ் சில நேரம் எக்ஸாம் ஹோலில் இப்போ எங்களுக்கு விட தெரிஞ்சபடியாக நாங்கள் இதை வராதுன்னு முடிவெடுக்கிறோம். எக்ஸாம் ஹோலில் ரெண்டும் பெறமா இருக்குண்டா நீங்கள் என்ன செய்யுங்கன்னா ஸ்லாஷ் பண்ணி பென்சிலால் எழுதுறது. அதாவது இதில் குவைட்ன்றதும் பெறும், அதே நேரத்தில் டிஃப்ரெண்ட்டும் பெறும் என்று ஸ்லாஷ் பண்ணி எழுத வைக்க ஏதாவது ஒன்று வேறு இடத்தை செட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் எங்களுக்கு. அப்போ அந்த நேரம் என்ன செய்வோம்னா அழிச்சு அதுக்கு மாற்றிடும். நான் அதான் நேற்று சொன்னேன், பென்சில் கட்டாயம், பென்சிலை கையில் வச்சுருக்கிற கட்டாயம். பென்சில் இல்லாமல் இந்த கேள்வியை செய்தீங்கன்றா பயங்கரமாக ஃபெயிலியர் ஆகும். ரைட். அப்போ என்ன செய்வோம்னா தேவ ஆல்சோ டிஃப்ரெண்ட் என்ற விஷயத்தை நான் இதில் போடுறேன், எங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி வி நியூ த ஆன்சர். அப்போ டிஃப்ரெண்ட். ஓகே, இந்த டெக்னிக்கல் எல்லாம் முக்கியமான விஷயம். அதாவது சில பேர் டிஃப்ரெண்ட்டாக நவுன் மார்க் பண்ண நாக்கெல்லாம் இருக்கு. இப்போ கடந்த காலங்களில் இந்த பேப்பரை செய்ய சில பேர் டிஃப்ரெண்ட் தானே சார், நவுன் தானே வேறுபாடு ரெண்டு வினம், ஆனால் உண்மையாக டிஃபரன்ஸ் தான் நவுன். இது டிஃப்ரெண்ட். ஓகேயா, டிஃப்ரெண்ட்ன்றது அதுக்கு வேறுபாடான இந்த மாதிரி. ஓகே, ஃபுல் ஸ்டாப் அகைன். Wilbur worked slowly, was dash and serious, very serious. அப்போ ஸ்லோவாக வேலை செய்தாலும் அவர் வந்து குவைட். அப்போ இங்கே தான் நாங்கள் குவைட். அப்போ குவைட்ன்றது அமைதியான ஒரு ஆளாக இருக்கு. அப்போ இங்கே இது வந்து அட்ஜெக்டிவாக தான் இருக்கு, குவைட். அண்ட் வெரி சீரியஸ். Ovile worked fast and dashed to talk and joke, liked to talk. அப்போ ஒர்க்ட் அண்டுக்கு முன்னால பின்னால பார்க்க சொல்லி சொன்னாங்களே, அதான் இது. ஒர்க்ட்ன்ற ஒரு அண்டர்லைன் பண்ணி வைங்க. இது ஒர்க்ட்ன்ற ஒரு வேர்ப் டூ இருக்குது, இங்கே லைக்ட்ன்னு நாங்கள் போடணும் வேர்ப் டூ. இப்போ இடையில இருக்கிறவர் பிரிக்கிறவர அண்ட் டோன்ட் வரி அபவுட் த ஃபாஸ்ட். ஃபாஸ்ட்ன்றது என்ன, அட்வெர்ப். நான் சொன்னேன் எஸ்விஓ வந்த அப்படி நாங்கள் எழுதி வைக்கலாம். அடிக்கடி நாங்கள் வந்துட்டு என்னுடைய நாங்கள் ஃபார்மேட்டை போட்டு வைக்கணும். எஸ் இருக்கு, வி இருக்கு, ஓம் இருக்குண்டா நாங்கள் சேர்க்க வேண்டியது யாரு, அட்வெர்ப். சரியா, அதை ஞாபகம் வச்சிருக்க வேணும். அட்வெர்ப் போடலாம். They were both good students. அப்போ இன் மேத்தமெட்டிக்ஸ். அப்போ தே இருக்குது, வாஸ் ஒர்க்கு பதிலாக வே இருக்குது, போத் குட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. அப்போ எங்களுக்கு தேவையானது என்ன, இப்போ போட்டேன் சப்ஜெக்ட் இருக்குது, வேர்ப் இருக்கு, ஆப்ஜெக்ட் இருக்குண்டா எங்களுக்கு தேவையானது அட்வெர்ப் தான். ஸோ எக்ஸ்பெஷலி இன் மேத்ஸ் இப்படித்தான் இந்த கேள்வியோட வச்சுக்கொண்டு வா. நீங்கள் இது நாங்கள் ஃபெமிலியரான கொஷின் அப்படியே விட இது ஈஸியாக. இது ஒரு புது கேள்வியாக இருந்தால் இதே மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க, உட இதாக இல்லைன்னு. இந்த முறை மாகாண பரீட்சையில் வந்த ஆக்கள் எல்லாம் இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து சார் நாங்கள் க்ளோஸ் பேசேஜ் நாங்கள் எனக்கு சிட்டியான ஈஸியாக இருந்தது, க்ளோஸ் பேசேஜ் என்று சொல்கிறது எனக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த டெக்னிக் வந்து சரியாக அதில் அவைக்கு பதிஞ்சிருக்கு. கெனவேர் 7/7 இதுதானே. அப்போ அது ஹாப்பியான ஒரு விஷயம். ஆனால் கொஞ்சம் கேர்லெஸ் வந்ததுண்டா 7/6, 7/5 அப்படி வேற சந்தர்ப்பம் இருக்கு.
கேர்ஃபுல் கேர்ஃபுல்லா செய்யுங்கோ, உங்களுக்கு கட்டாயம் ஃபுல் மார்க்ஸ் வரும். பட் தேவர் த டேஸ் அட் ஃபிக்ஸிங் மேக்கிங் திங்ஸ். தேவர் த என்று வந்தபடியா நாங்கள் பெஸ்ட் என்ற சூப்பர்லேட்டிவை போடலாம். அப்போ சூப்பர்லேட்டிவ்னால த இருக்கும் என்றது வந்து இம்பார்ட்டன்ட். த இருக்கிறது கட்டாயம் சூப்பர்லேட்டிவ்னால த இருக்கு. அட் ஃபிக்ஸிங் அண்ட் மேக்கிங் திங்ஸ் தே மேட் த ஃபைனஸ்ட். அப்போ என்ன மாதிரியான ஃபைனஸ்ட் பைசிக்கிளா, மற்றது ஃபைனஸ்ட் கைட்ஸ் ஆண்டா, ஃபைனஸ்ட் கைட்ஸ் பட்டங்கள். ரைட். இன் ஆல் ஆஃப் டேட்டன், ரைட், இந்த வெல்வெட்டி துறையில எல்லாம் பட்ட திருவிழா நடக்குது. ஸோ அங்கே வந்து இந்த பெஸ்டான பட்டங்கள் எல்லாம் ஏற்றுவாங்க. ரைட், அந்த பொங்கல் டைமில் இந்த இதை செலிப்ரேட் பண்ணுவீங்கன்னா நல்லா இருக்கும் பட்ட திருவிழா. கிஃப்டா இருக்கிறார்கள் வந்து அதை பார்க்க பார்க்க போவீங்கன்னா நீங்கள் இந்த சைடில் இருக்கிறார்களும் போய் பார்க்கணும். ரைட், அது அது நல்ல ஒரு ஈவெண்ட்டாக இருக்கு. ஓகே, வித்தியாசமான பட்டங்கள் இதெல்லாம் கூட பெரிய விஷயம் வருதா மேலே என்ற மாதிரிலாம் இருக்கும், ஆச்சரியமா இருக்கு. Right. அதே மாதிரி நான் நினைக்கிறேன் ஏதாவது ஒரு கைட்ஸ் செலிப்ரேஷன், கைட்ஸ் ஃபெஸ்டிவல் ஏதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் இந்த டேட் அண்ட் ஏரியாலேயே நல்ல பெஸ்டான விஷயத்தை எல்லாம் இருக்கு. இங்கே முக்கியமாக ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த நான் சொன்ன அதர் சென்டென்ஸில் ஹின்ஸ் இருக்கும். ஸோ இதுதான் அந்த ஹிண்ட். த ஃபைனஸ்ட், த பெஸ்ட். ஃபைனஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ், பெஸ்ட்ன்றது சூப்பர்லேட்டிவ். ரெண்டுக்கு முன்னாலேயும் த இருக்குன்றது முக்கியமான விஷயம். ரைட், அடுத்தது பார்ப்போம். அண்ட் டேஸ் கைட்ஸ். என்ன கைட்ஸ் இங்கே ஒரு அண்ட் வரைக்கில் வந்து நாங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நாங்கள் இதில் போட வேணும். அது அந்த அண்டுக்கு முன்னால் இருக்கிற விஷயமான்றதை பார்க்கணும். அப்போ கைட்ஸ்ன்ற இருக்கிறபடியே ஒரு அப்ஜெக்டிவை நாங்கள் போடக்கூடிய மாதிரி இருக்கும், அல்லது ஏதாவது விஷயத்தை போடணும். அப்போ நாங்கள் இப்போ என்ன செய்யலாம்னா கிட்ட நெருங்க நெருங்க கொஞ்சம் கட் பண்ணி பார்க்குறது. சரியா, கட் பண்ணி பார்க்கல எங்களுக்கு விளக்கம்லாம் எஸ்பெஷலி ஓகே, ட்வின்ஸ் ஓகே, டுகெதர் ஓகே, பெஸ்ட் ஓகே, ரைட், கைட்ஸ் ஓகே, டிஃப்ரெண்ட் ஓகே, பிரதர்ஸ். பிரதர்ஸ்ன்றது தான் நாங்கள் ஒரு இடத்துல போட விட்டுட்டோம். சரிதானே, அப்போ பிரதர்ஸ் வந்து மிஸ் ஆகுது. இப்படி தான் நாங்கள் செய்கிறது. குவாய்ட் போட்டுட்டோம். பிகினிங் என்றது முக்கியமான விஷயம், பிகினிங்கே நாங்கள் போடாமல் விட்டுட்டோம். சரிதானே, ரைட். அப்போ பிகினிங் இல்லை, அடுத்த லைட். சரியா, லைட் என்ற விஷயம் போட்டுட்டோம். அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் போட்டாச்சு. மேக்கிங் கைட்ஸ்ன்றதை நாங்கள் இங்கே போடலாம்னு நான் நினைக்கிறேன். மேக்கிங் கைட்ஸ். மேக்கிங் கைட்ஸ்ன்றது வந்து இங்கே பொருத்தமா இருக்கு. இப்படி கட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு ஆன்சர்ஸ் நார்மலாக வந்துடுறாங்க. மேக்கிங் கைட்ஸ் என்றது ஒரு ஆக்டிவிட்டி என்னபடியா வாஸ் வருது. மேக்கிங் கைட்ஸ் வாஸ் த டேஷ் ஆஃப் தேர் இன்ட்ரெஸ்ட். ரைட், த டேஷ் ஆஃப் தேர் இன்ட்ரெஸ்ட் இன் ஃப்ளையிங் என்றது வந்து என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட்ன்ற ஒரு விஷயத்தை பார்க்குது. நான் சொன்னேன் இந்த ஒஃபுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் எங்களுக்கு நவுன்ன்ற ஒரு விஷயம் பெருமுண்டு. ஸோ தே ஆர் இன்ட்ரெஸ்ட்ன்றது நவுன் தான், அவர்களுடைய இன்ட்ரெஸ்ட். அதுக்கு முன்னால தே இருக்குது. அப்போ இங்கே நாங்கள் கட்டாயம் ஒரு நவுன் ஒன்றை போட வேண்டிய தேவை இருக்கு. அப்போ ஏதாவது நவுன் மிஸ் ஆகுதா என்று பார்த்தா பிரதர்ஸ் மட்டும்தான் மிஸ் ஆகுது. எங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேர்டும் ஒன்று இருக்கு. ஸோ அதே மாதிரி நான் பார்க்கோம். டேஷ் ஆஃப் த இன்ட்ரெஸ்ட்டை விட்டுட்டோம். ரைட், அதை விடுவோம். விட்டுட்டு மிச்சத்தை வெட்டுவோம். பைசிக்கிள்ஸ். பைசிக்கிள்ஸ் போடையில் ரிப்பேரிங் பைசிக்கிள்ஸை நான் கடைசியாக பைசிக்கிள்ஸை போட்டால் எங்களுக்கு 13வது என்ன ரெண்டு பார்க்க எடுத்தோடனே பாச விடையை பார்க்கக்கூடாது. இப்படி செய்து பார்த்துட்டு விடையை பார்த்து திருத்தினோம்னா இவ்வளோ ஒரு தெளிவு ஒன்று கிடைக்கும் உங்களுக்குன்றதை பாருங்க. அப்போ கைட்ஸ் வாஸ் த இருக்குது, திரும்ப த டேஷ் ஆஃப். அப்புறம் எஸ்பெஷலி ட்வின்ஸ், பெஸ்ட், கைண்ட்ஸ், பிரதர்ஸை போடல. பிரதர்ஸ் ஆஃப் தேர் இன்ட்ரெஸ்ட் வராதான். அப்போ வாஸ் த பிகினிங் ஆஃப் தேர் இன்ட்ரெஸ்ட் போடலாம், பிகினிங். அப்போ இங்கே பிகினிங்ன்றது ஆரம்பம் என்ற மாதிரி. இப்படி நாங்கள் இந்த கேள்வியை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணலாம். சரிதானே, இது முக்கியமான ஒரு விஷயம்.
இப்ப உங்களுக்கான கேள்வியை நான் ஷேர் பண்றேன். ஒருக்கா டக்கண்டு எனக்கு விடையே போடுங்க. சரியா? செட் பாக்ஸ் ஓபன் பண்றேன். தயவு செய்து உங்களுக்குள்ள செட் பண்ணாம எனக்கு செட் பண்ணுங்க. சரியா? எனக்கு விடையை போடுங்க. உங்களுக்கு செட் பண்ணி மாட்டிக்கொள்ளாதீங்க. இப்ப போட போறேன். குரூப்ல கொஷனை போடுறேன். இதுலயும் ஷேர் பண்றேன். எஸ், எல்லா குரூப்லயும் நான் கொஷனை போட்டுட்டேன். பாருங்க ஒரு நிமிஷம். 10 நிமிஷம் எடுக்கலாம் இந்த கேள்விக்கு. எனக்கு டைம் எடுக்கிறாங்க. 10 நிமிஷத்துலேயே ஆன்சர்ஸை போடக்கூடிய மாதிரி இருக்கும். ஆன்சர்ஸ் ஒன்லி. எஸ், கொஷின்ஸ் எல்லாமே போட்டாச்சு. செக்யூர் குரூப்ஸ் ப்ளீஸ். வழியாக யோசிச்சு ஆன்சர்ஸ் அனுப்புங்க. ஓகே, chat எவ்ரி ஒன் கொடுக்காம நீங்கள் chat இண்டிவிஜுவல் எனக்கு டிரெக்டாக அனுப்புங்க. டிரெக்ட்ன்ற விஷயத்தை போட்டிங்கன்னா டிரெக்டாக எனக்கு வரும் ஆன்சர்ஸ். மேக்ஸிமம் எல்லாரும் அனுப்பணும். ஒரு 10 பேர் அனுப்பினோன்னு விளங்கப்படுத்த தொடங்குறோம். இல்லை, செட் பண்ண கஷ்டம்னா வாட்ஸ்அப்லேயும் போடலாமா இடையில? இல்லை, வேர்ட் கிளாஸ்லாம் மார்க் பண்ணி செய்யுங்க.
இடையில இந்த இப்ப சில நேரம் சில விடைகள் தெரியாம இருக்கும். கடைசி நேரத்துல நீங்கள் அதை வந்து பிளாங்கா விட்டுட்டு கொடுக்காங்க. அது ஏதாவது போட்டுட்டு கொடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு மார்க்ஸ் அது மிஸ் ஆகாம இருக்கும் இல்ல. ரைட். அப்ப அதால கொஞ்சம் ஆறு பேர் அனுப்பியிருக்கிறீங்க. மற்றாக்கள் யூ ஆர் ஸ்டில் டூயிங் நினைக்கிறேன். ஒரு 10 பேர் அனுப்பினோன்னா செய்ய வலிக்கிடுவோம்னு பார்த்தேன். நான் டைம் போய் கொண்டு போபடியா நான் உங்களுக்கு ஆன்சர்ஸ் மட்டும் தாரேன் இதுக்கு. நீங்கள் அந்த ஐடியாவின்படி செய்து பாருங்க வீட்டில். ரைட். முதலாவதுக்கு இதில் ஃபேக்டரிஸ் என்ற ஒரு சப்ஜெக்ட் என்றபடியாக நாங்கள் மேடை போடலாம். மேட் ஆன்சரை நான் இதில் எழுதுறேன். நீங்கள் செய்கிறதும் இதுவும் சரியாக வருதானே பாருங்க. மேட். அடுத்தது மெஷின்ஸ் என்ற வரைக்கும் அது ஒரு ப்ளூரல் என்றபடியாக நாங்கள் வேர்வை போடலாம். வேர்வ். அடுத்தது டு ரீப்ளேஸ் ஹேண்ட் டூல்ஸ் greatly. Then to improve the efficiency of this period, brought. ன்னு போடலாம். இதுல நீங்கள் போடுறது ஆன்சரும் இதுவும் சரியா இருக்கான்னு மேட்ச் பண்ணி பாருங்க. யாருக்குண்டா பியூப்பிளுக்கு. ஓ பியூப்பிள். அண்ட் போடலாம். அது ஹவ் ஸ்டார்ட் பண்ணலாம். however it's brought challenges like poor working. It is became crowded. To find verb பக்கத்துல முன்னுக்கு to வரும் என்ன. அதான் டேஸ் போகும் பக்கத்துல to. the dash of என்றது growth of என்று போடலாம். growth of growth என்றது நவுன் தானே. ஆல்சோ. அடுத்தது of trait அது நவுன் தான். this evaluation was in history. 3 extra words இருந்தது. அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்திருக்கலாம் உங்களுக்கு. சரிதான். அப்போ நீங்களே ரியலைஸ் பண்ணிக்கணும். செல்ஃப் ரியலைசேஷன் செய்யலாம். உங்களோட ஆன்சர்ஸ் வந்து எந்த லெவலில் உங்களுக்கு சரியாக வந்தேன் இன்னும் செய்ய போகிறோம். வேறு வேறு டெக்னிக்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். இந்தியான் டெக்னிக்கில் உங்களுக்கு இவ்வளவு ரீச் பண்ணக்கூடியமாக இருந்தது என்ற விஷயத்தை உங்களால் பார்க்கக்கூடியமாக இருக்கு. அப்போ இதில் அனுப்பின ஆக்களில் சில ஆக்களுக்கு 7/7 வந்திருக்கு. ரைட். ஆனால் வடிவாக கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா இன்னும் வடிவாக இம்ப்ரூவ் பண்ணலாம் உங்களை. ஒரு சில விஷயங்கள் இப்போ இதில் வேர்ப் தான் வரும் என்றால் வேறொரு வேர்ப்பை கொண்டு வந்து போட்டாலும் நீங்கள் அந்த அந்த வட்டத்துக்கு சர்க்கிளுக்கு நிற்கிறீங்க. இப்போ பிளவிடையில அந்த சர்க்கிளுக்கு நிற்கிறீங்க. திரும்ப ட்ரை பண்ணலாம் என்ற இது வந்து வரும். அவருக்கு வடிவாக வாசிச்சு பாருங்க. திரும்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் யூ கேன் chat me. இப்படி இருக்கு இது வராதா சார் அப்படி ஏதாவது இதுகள் இருக்குன்னு தானே அதை தான் நான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இப்போ நியூ 11
சில பேர் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அவைக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஃபைனல் எழுத போகிற ஆளுக்கு வந்து உண்மையில சூட்டபிளான ஒரு கேள்வி தானே. எஸ். ஓகே, பையன் மூன்றாவதுக்கு பிகேம் வரான் கேட்டிருக்கு. பார்ப்போம் ஏன் வரணும் அதில் பார்ப்போமா. பையன் மூன்றாவதுக்கு பிகேம் எவல்யூஷன் பிகேம் மேஜர். அப்போ எட்டாவதுக்கு என்ன வருமெண்டா ஓஸ் சிட்டிஸ் ஓஸ்ன்னு வராது. அது எட்டாவதுக்கு என்ன வரலாம் என்ற ஒரு பிரச்சனையான பேர். அதில் கட்டாயம் ஒரு பீபை போட வேண்டிய தேவை இருக்கு. அப்போ இல்லாட்டி அது கஷ்டம். அதில் நாங்கள் இங்கே ஓசை போடையில அது இங்கே சிட்டிசன் வரைக்கும் ப்ளூரல்லானே. அப்படி ஒரு கேள்வி கேட்டுருக்கிறா. மூன்றுக்கு ஒன்லி. மூன்றாவது கேள்விக்கு ஒன்லி வரலாம். ரைட், அதை நீங்கள் கேட்பீங்க எதிர்பார்த்துனான்னு இதில் ஒன்லி வரலாம் பிரச்சனை இல்லை. இதில் ரெண்டுமே எட்வொர்க் பண்ணபடியா இதில் ஒன்லியே அக்செப்ட் பண்ணுறேன்னு இதில் ஒன்லி போட போய் இது ரெண்டுமே சரிதான். ரைட், நல்ல ஆழம் இதை நீங்கள் கண்டுபிடிச்சிங்க. ஓகே, இப்படி அட்வொர்ப்பை வந்து நாங்கள் இதில் போடலாம்ன்ற ஒரு விஷயம் பேசிக் இருக்கிறது உங்களுக்கு நல்ல. வேறு ஏதாவது டவுட்ஸ் மாறி வருமாண்டு கேளுங்க, கேள்வியில கேளுங்க பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. நான் ஒன்றுமே இது செய்ய மாட்டேன். If you have more questions, you can chat me or otherwise ask any doubts. Yeah, right. லீட்ன்றது எல்இடி என்றது வந்து லீடு பாஸ்டா லீட் பண்றது அதான் லெட். லீடட் இல்லை தான் லெட், அதான் லெட். குட். ஓகே, சந்திப்போம் மீண்டும் நாளைக்கு. பை பை, டேக் கேர்.